இந்த ஒரு விஷயம் தெரியாம நீங்க பிஎஃப் கிளைம் போட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல்லா எடுக்க முடியாம போயிடும். ஆமாங்க. நீங்க 1க்கு மேற்பட்ட கம்பெனில ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க பிஎஃப் ஃபுல் கிளைம் பண்ணும்போது, லாஸ்ட்டா ஒர்க் பண்ண கம்பெனில இருக்க பிஎஃப் அமௌண்ட் மட்டும் தான் வருங்க. முந்தின கம்பெனில இருக்கிற அமௌண்ட் வராது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவ மறக்காம சேவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. நீங்க பிஎஃப் ஃபுல் கிளைம் போடணும் அப்படின்னா, நீங்க ரிலீவ் ஆன டேட்ல இருந்து 2 மந்த்க்கு அப்புறம் தான் டேட் ஆஃப் எக்ஸிட் மார்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கம்பெனிக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பழைய கம்பெனில இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் லாஸ்டா ஒர்க் பண்ண கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க கிளைம் போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் அமௌண்ட்டும் கிளைம் ஆயிருங்க. இன்கேஸ் நீங்க பண்ணாம போட்டீங்க அப்படின்னா லாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனில இருந்த பணம் மட்டும்தான் உங்களுக்கு கிளைமா வருங்க. உங்களுக்கு 50,000க்கு மேல கிளைம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா பேன் கார்டு அப்லோட் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் பிடிக்காம வருங்க. பேங்க் டீடைல்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் அக்செப்ட் ஆகி வருங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு பிஎஃப் ஃபுல் கிளைம் அப்ளை பண்ணணும், அட்வான்ஸ் அப்ளை பண்ணணும், பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்போங்க.